மரத்தின் கிளையில் எண்ணற்ற பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்தன. கிளி, காகம், ஆந்தை, மரங்கொத்தி என ஒவ்வொன்றும் தங்கள் குரலால் வேறுபட்ட ஓசையை எழுப்பின. மானிடன் ஒருவன் சென்று, நிறத்தாலும் ஓசையாலும் வேறுபட்டிருந்தாலும் உங்கள் அனைவரையும் பறவைகள் என்றே அழைக்கின்றனர், அது ஏன் என கிளியிடம் வினா எழுப்பினான். நாங்கள் நிறத்தாலும் ஓசையாலும் வேறுபட்டிருந்தாலும் எங்களுக்கு நிழலும் இருப்பிடமும் தந்து எங்களை அன்பால் அரவணைக்கும் இந்த மரம் எந்த வேறுபாடும் காட்டுவதில்லை என பதிலளித்தது கிளி. மானிடர்களே, நாமும் இனத்தாலும் மதத்தாலும் வேறுபட்டிருந்தாலும் அத்தனை மதங்களும் நமக்கு போதிப்பது அன்பு ஒன்றைத்தான். மதங்கள் கடந்து இனங்கள் கடந்து அன்பு எனும் குடைக்கு கீழ் இறைவனடி சேர்வோமாக. வணக்கம், நான் தான் ராமகிருஷ்ணன். ஒரு நாள் என் சீடர்கள் மூவரும் என்னிடம் அறிவிற்கும் ஞானத்திற்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டனர். நான் சிரித்துக்கொண்டே ஒரு அறைக்குள் சென்று வந்தேன். ஒருவனை அழைத்து 3 குவளைகளில் பால் வைத்திருக்கிறேன், அதில் ஒன்றை எடுத்து பருகி வா என்றேன். உள்ளே தங்கம், வெள்ளி, வெண்கலம் என 3 குவளைகளில் பால் இருந்தது. தங்க குவளையில் இருந்த பாலை பருகி மிகவும் மகிழ்ச்சியோடு வெளியே வந்தான். இரண்டாவதாக சென்றவன், தங்க குவளை நமக்கு கிடைக்கவில்லையே, வெள்ளி குவளை பாலாவது பருகுவோம் என்று சற்று வருத்தமோடு வெளியே வந்தான். மூன்றாவதாக சென்றவன், தங்கம், வெள்ளி 2 குவளையும் காலியாகி உள்ளதை கண்டு மிகுந்த வருத்தத்தோடு வெண்கல குவளை பாலை பருகி வெளியே வந்தான். அவன் முகம் மிகவும் வாடியிருந்தது. வெளியே வந்த மூவரையும் பார்த்து நான் கேட்டேன், மாணவர்களே, 3 குவளைகளிலும் வைத்திருந்த பால் ஏலக்காய், குங்குமப்பூ சேர்த்து சுண்ட காய்ச்சிய ஆரோக்கியமான ஒரே பால் தான். நீங்கள் அது வைக்கப்பட்ட குவளையை கருத்தில் கொண்டீர்கள் அல்லவா? பாத்திரத்தின் தன்மையை மட்டும் முதலில் கருத்தில் ஏற்றது அறிவு. அதிலுள்ள பாலின் ஆரோக்கியத்தை ஏற்றிருந்தால் அது ஞானம் என்று விளக்கமளித்தேன். மக்களே, வாழ்வின் எந்த ஒரு நிகழ்வையும் அறிவின் துணையோடு ஞானமுடன் சிந்தித்து கடந்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம். அறிவிற்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசமும் அதுதான். நன்றி. வணக்கம், நான் தான் விவேகானந்தர். என்னிடம் ஒரு நாள் கலிபோர்னியா நாட்டைச் சேர்ந்த ஒருவர், ஏன் உங்கள் நாட்டு பெண்கள் ஆண்கள் கிட்ட கை குலுக்குவதில்லை என்று கேட்டார். நான் அவரிடம் கேட்டேன், உங்கள் நாட்டு ராணி சாமானிய மக்களுடன் கை குலுக்குவாரா? உடனே சட்டென அவர், அதெப்படி சாத்தியமாகும்? ராணி எப்படி எல்லாரிடமும் கை குலுக்க முடியும் என்று கேட்டார். நான் பெருமிதத்தோடு சொன்னேன், உங்கள் நாட்டை